வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் வரக்காக ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ப்ரூடிங் செட்டப்பில் நம்ம ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டக்கறி ப்ளஸ் அதுக்கு பதிலாக நம்ம சார்கோல் பிரிக்கெட்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த சார்கோல் பிரிக்கெட்ஸ் நம்ம கரிப்பானில் யூஸ் பண்ணியிருந்தேங்க. இந்த கரிப்பானிக்கு பதிலாக இப்போ நம்ம வேறு ப்ரூடர் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வேறு ப்ரூடர் யூஸ் பண்ணிட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா நடசா அக்ரிகோல்டோடைய சார்கோல் பிரிக்கெட்ஸோட ப்ரூடருங்க. இந்த சார்கோல் பிரிக்கெட்ஸ் ப்ரூடர் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இப்போ சிக்ஸ் நம்மளுக்கு 4 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த 4 நாள் நம்ம பயன்படுத்துறது இப்போ கரிப்பானை விட இந்த ப்ரூடரில் நம்ம சார்கோல் பிரிக்கெட்ஸ் பயன்படுத்தும் மூலம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்கோல் பிரிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் வந்தப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நைட் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 to 20 நிமிஷத்தில் நம்ம சார்கோல் பற்ற வச்சு ஹீட் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஹீட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 95 to 98 வரைக்கும் நமக்கு கிடைக்குதுங்க. இது நம்ம அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பகலையும் இதே ஹீட் மெயின்டைன் ஆகுது. ப்ளஸ் உங்களுக்கு அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க இந்த சார்கோல் பிரிக்கெட்ஸில். இப்போ இந்த நடசா அக்ரிகோல்டோடைய ப்ரூடர் நம்ம பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸுக்கு நம்ம 3 நாள் பயன்படுத்திக்கிறோம் இந்த ப்ரூடிங்கில். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூடிங்கில் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 4 பீஸ் போடலாம். 4 பீஸ் நமக்கு ஹீட் ஆகி நமக்கு எந்த ஒரு டெம்பரேச்சர் வரும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 2 பீஸா 3 பீஸாக நம்ம போடலாம். இந்த போடுற பீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு சீலிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டு வருமோ உள்ள சீலிங்குள்ளே எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதோ அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் போடலாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீலிங் நல்லா டைட்டாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 பீஸ்லேயே உங்களுக்கு ஹீட் கரெக்டாக கிடைக்குங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 நாள் சிக்ஸுக்கு ஹீட் கொடுத்ததில்ல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதில் ஒரு 4 பீஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் கொடுத்துருங்க. இப்படி கொடுக்கும்போது அடுத்த நாள் நைட்டு 9 மணி வரைக்கும் நமக்கு ஹீட் கிடச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரூடர் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம கரிப்பானை காட்டில் இது ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரிப்பானையில் கிடைக்கக்கூடிய ஹீட்டை விட இதில் டெம்பரேச்சர் அதிகமாக கிடைக்குதுங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க. கரிப்பானை நம்ம சப்போஸ் இது க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து உடைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ப்ரூடரில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரூடரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. நம்மளுக்கு இது நம்மளுக்கு ஒரு 1 வீக்கில் ஒரு திரும்ப ஒரு பேட்சுக்கு யூஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினைக்கலாம். அப்படி எந்த ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ரூடரில் கிடையாதுங்க. இந்த நடசா அக்ரிகோல்ட் ப்ரூடரில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற பிரிக்கெட்ஸு ஃபஸ்ட்டு 4 பீஸ் போடுறோங்க. இந்த 4 பீஸ் போடுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கறி போடுறதுலேருந்து ஒரு 10 to 20 நிமிஷத்தில் நம்ம ஹீட் பற்ற ஆரம்பிச்சிருங்க. டெம்பரேச்சர் நம்மளுக்கு ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறம் அதாவது ஒரு பிரிக்கெட்ஸில் ஒரு பாதி பீஸ் எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பவுடர் வச்சு மூடி வச்சிடலாம். அப்படி பவுடர் மூடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும்னு நினைக்கலாம். ஆனால் அந்த மேலே இருக்கிற பவுடர் நமக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் மறுக்க நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வந்துருங்க. இப்போ இந்த ப்ரூடரில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது ஈஸிங்க. மேலே நம்மளுக்கு இதில் கேண்டில் இருக்கிறதுனால எடுத்து ஈஸியாக மூடிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீட் வரது நம்மளுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த கேண்டில் கொடுத்துக்கிறாங்க.